வணக்கம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். நான் யார்? இந்த ஒரு கேள்விய மையமா வச்சு டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி எழுதின தன்னை அறியும் அறிவு புத்தகத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, விஷயத்துக்குள்ள போலாம். நான் யார்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா இந்த கேள்விய நமக்குள்ள நாம கேட்டிருப்போம் இல்லையா? இது சும்மா ஒரு கேள்வி கிடையாது. நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரமே இந்த ஒரு கேள்விதான். இந்த தேடல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் சந்திக்கிற சில பொதுவான பிரச்சனைகள், சில விரக்திகள் இருக்கு இல்லையா? முதல்ல அது பத்தி கொஞ்சம் பேசிடுவோம். நம்மளோட டெய்லி லைஃபே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நாள் எப்படி இருக்கும்? பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒன்னு முடிஞ்சா இன்னொன்னு. கூடவே தோல்விகள், சில பின்னடைவுகள் நம்மள ரொம்ப சோர்வடைய செஞ்சிரும். சரிதானே? இது எனக்கோ உங்களுக்கோ மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. இது நம்ம எல்லாருக்குமான ஒரு பொதுவான அனுபவம் தான். இதனாலேயே பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள எப்பவும் ஒரு விதமான போராட்டம் ஓடிட்டே இருக்கும். ஒரு குழப்பம், ஏதோ தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். உங்களுக்கு அப்படி தோணியிருக்கா? இந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும்போது அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம முழிப்போம். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கா இல்லையா அப்படிங்கறதான் பெரிய கேள்வி. கரெக்டா இந்த இடத்துல தான் டாக்டர் உதயமூர்த்தி ஒரு அற்புதமான விஷயத்த நமக்கு சொல்றாரு. இதுக்கு பதில் வெளியே எங்கேயும் இல்ல, அது நமக்குள்ளேயே தான் இருக்கு. அதுக்கு பேருதான் ஆத்மன். இது வெறும் ஆன்மான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்கும் மேல, அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த தெய்வீகத்தோட ஒரு சின்ன பகுதி. இந்த பிரபஞ்சத்தோட மொத்த சக்தியில ஒரு துளி நமக்குள்ள இருக்கிற மாதிரி. இப்ப பாருங்க, உதயமூர்த்தி என்ன சொல்றார்னா, இந்த தெய்வீக பகுதி உங்களுக்குள்ள மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு மனுஷன்லயும், ஒவ்வொரு மலையில, நதியில, செடியில, ஏன் ஒவ்வொரு விலங்குலயும் இருக்கு. பாக்குறதுக்கு பல மாதிரி தெரிஞ்சாலும் அது எல்லாம் ஒரே ஒரு உண்மைதான். எவ்வளவு ஆழமான விஷயம் பாருங்க இது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க வெளியே தேடிட்டு இருக்கிற அந்த தைரியமும் சரி, அந்த ஞானமும் சரி, அது ஏற்கனவே உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது நீங்களேதான். சரி, இது ஏதோ உதயமூர்த்தி மட்டும் சொல்ற புது விஷயம்னு நினைக்காதீங்க. வரலாறு முழுக்க பல பெரிய ஞானிகள் இத பத்தி பேசியிருக்காங்க. வாங்க அதுக்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். உதாரணத்துக்கு ரேடியோவை கண்டுபிடிச்ச மார்க்கோனிய எடுத்துக்கலாம். அவரோட ஐடியா என்ன தெரியுமா? எந்த விதமான வயரும் இல்லாம காத்திலே செய்திகளை அனுப்ப முடியும்னு அவர் உறுதியா நம்பினாரு. அப்ப மத்த விஞ்ஞானிகள் எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னது, இதெல்லாம் நடக்கிற காரியமா? பூமி உருண்டையா இருக்கு, அந்த வளைவை தாண்டி எப்படி ரேடியோ அல்ல போகும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. ஆனா மார்க்கோனி எதையும் காதுல வாங்கிக்கல. அவருக்குள்ள இருந்த அந்த உள் மனசோட குரலை மட்டும் நம்பினார். கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பெரிய சக்தியோட தனக்கு கனெக்ஷன் இருக்குன்னு ஃபீல் பண்ணாரு. அந்த நம்பிக்கை தான் அவரை ஜெயிக்க வச்சது, இந்த உலகத்தையே மாத்தி போட்டது. இது வெறும் மார்க்கோனிக்கு மட்டும் கிடைச்ச அனுபவம் இல்ல. நம்ம ஊர்லயும் பல பெரியவங்க இததான் சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? தன்னை அறிந்தால் தனக்கு கேடில்லை. ரொம்ப சிம்பிள், ஆனா எவ்ளோ பவர்ஃபுல் பாருங்க. அடுத்து ஸ்ரீ அரவிந்தர், கடவுள் எப்போ நம்ம கூட தான் இருக்காருன்னு சொல்றாரு. நம்ம பாரதியாரை கேட்கவே வேணாம். எங்கெங்கோ காணினும் சக்தியளா, அது உனக்குள்ளே இருக்குதடான்னு அடிச்சு சொல்றாரு. பாத்தீங்களா, எல்லாருமே ஒரே விஷயத்த நோக்கி தான் கை காட்டுறாங்க. ஓகே, இந்த பெரிய சக்தி நமக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா அதோட எப்படி கனெக்ட் பண்றது, அதோட எப்படி பேசுறது, அதுக்கான வழியதான் இப்ப நாம பார்க்க போறோம். இதுக்கு ஒரு மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. முதல் படி, மனச அமைதிப்படுத்துங்க. இந்த உலகத்தோட சத்தம், கவனச்சிதறல்கள் எல்லாத்திலிருந்தும் கொஞ்ச நேரம் விலகிருங்க. 2வது படி, உங்களுக்குள்ள கவனிங்க. அந்த அமைதியில உங்களுக்குள்ள இருந்து ஒரு தெளிவான, ஒரு தெய்வீகமான குரல் கேட்க ஆரம்பிக்கும். கடைசியா 3வது படி, அந்த மூல சக்தியோட இணைங்க. இந்த உள்மனசோட குரல் தான் உங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லும், சரியான வழிய காட்டும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையோட பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கான பதில்கள் வெளியே எங்கேயும் இல்ல, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்க ஆழ்மனசோட அமைதியில உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய சக்தியே உங்களுக்குள்ளதான் இருக்கு. அப்போ நான் உங்ககிட்ட கேக்குற கடைசி கேள்வி இதுதான். அந்த சக்தி உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணுது? அதை கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா?